அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்கிற செவ்வாய் தோசை பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எஸ்கே ஸ்ருதிஸ்ரீ, படிப்பு எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 28/12/1998, நேரம் 1:09 PM, கிழமை திங்கள், ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் கோமதி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் சாத்தந்த கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் பெருந்துறை. சொத்துவரம் தோட்டம் 4 ஏக்கரை இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் இந்துமதி, படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 18/12/1998, நேரம் 12:33 PM, கிழமை வெள்ளி, ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1 தங்கச்சி 1. அப்பா பேர் மாதேஸ்வரன், அம்மா பேர் மகேஸ்வரி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் கொமராபாளையம். சொத்துவரம் பூமி 1 ஏக்கரை இருக்குது. சைட் பூமி இருக்குது, விசைத்தறியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மரகதம், படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 1/6/1998, நேரம் 4:07 PM, கிழமை திங்கள், ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1. அப்பா பேர் தங்கராஜ், அம்மா பேர் மலர்குடி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் பொருள் தந்த கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் எடப்பாடி. சொத்துவரம் 5 கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கணும், பூமி ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் நவச்செல்வியா, படிப்பு BE முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/3/1998, நேரம் 6:07 PM, கிழமை வியாழன், ராசி விருச்சகம், நட்சத்திரம் அனுஷம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் மணிவாசகம், அம்மா பேர் நவமணி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் அந்துவன் கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் கரூர். சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே ரோஹிணி, படிப்பு BSc முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/6/1998, நேரம் 7:38 AM, கிழமை ஞாயிறு, ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1. அப்பா பேர் கண்ணகோபாலன், அம்மா பேர் லோகநாயகி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் முத்தன் கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் கோபி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. பூமி ஒரு 5 ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, 5 ஏக்கரை தோட்டம் இருக்குது, நல்ல வேலையில் இருக்கணும், டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் ரம்யா, படிப்பு BCom முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/8/1998, நேரம் 9:52 PM, கிழமை புதன், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை, லக்னம் மேசம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் முத்துச்சாமி, அம்மா பேர் பழனி அம்மாள். இவங்க கொங்கு வேள கவுண்டரில் காடை கூட்டத்தை சார்ந்தவிங்க. ஊர் திங்களூர். சொத்துவரம் 6 ஏக்கரை தோட்டம் இருக்குது, தறிகுடோன்னு இருக்குது, வாடகைலாம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிப்பு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், பூமியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் ஹாஷினி, படிப்பு BE முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 2/9/1998, நேரம் 4:03 PM, கிழமை புதன், ராசி தனுஷ், நட்சத்திரம் பூராடம், லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1. அப்பா பேர் மாரிமுத்து, அம்மா பேர் கோமதி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் ஆதிகுலத்தை சார்ந்தவிங்க. ஊர் சத்தியமங்கலம். சொத்துவரம் சைட்டு 80 சென்ட் இருக்குது. ஃபேமிலி இன்கமாக 70,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓன் பிஸ்னஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலை இருக்கணும், தோட்டம் ஒரு 10 ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பெயர் என் அனுவர்ஷினி, படிப்பு MSc மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/2/1998, நேரம் 2:32 AM, கிழமை சனி, ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1. அப்பா பேர் நஞ்சப்பன், அம்மா பேர் சுமதி. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் பூச்சந்த குளத்தை சார்ந்தவிங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் தோட்டம் 2 ஏக்கர் இருக்குது, கடை வாடகை 50,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் 1 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி பிருந்தா, படிப்பு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 17/10/1998, நேரம் 8:18 PM, கிழமை சனி, ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1. அப்பா பேர் தங்கமுத்து, அம்மா பேர் கவிதா. இவங்க கொங்கு வேள கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவிங்க. ஊர் நாமக்கல். சொத்துவரம் பூமி 1 ஏக்கரை இருக்குது, சைட் பூமி 50 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சைட் இடம் 3 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், தோட்டம் இருக்கணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் வினிதா, படிப்பு MSc
முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 22/6/1998, நேரம் 5:13 PM, கிழமை திங்கள், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் மணியை கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து 6 ஏக்கரை தோட்டம் இருக்குது. சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பூமி இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.